வெயிட் லாஸ் ஜர்னி என்னோடது பார்க்க போகிறோம், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் வந்துட்டு ஒரு 66 to 67 kgs தான் என்னோட பீக். ஒரு 8வது ட்ரெஸ் இப்படிலாம் மாற்றும் போது ஐ ஸ்டார்டட் டு ட்ரை. டோட்டல் பாடி ஹெல்த்து, உடம்பே ஒரு மாதிரி சுருங்கி போன மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஷர்மிகா. 3வது கெட்டிங் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். 8 மணிக்கு தான் எழுந்திருப்பேன், நான் 9 மணிக்கு தான் நைட் சாப்பிடுவேன், நான் சாப்பிட்டோன்னே தூங்கிடுவேன். என்னால் ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியாது, என்னால் டீ காஃபி விடவே முடியாது, என்னால் அரிசியாலான உணவுகள் விட முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் விடவே முடியாதுன்னா அதை எடுத்துகிட்டே இருக்கிறனால தான் உடம்பு இந்த அளவுக்கு வந்து கிடக்கு. அப்போ அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணுமா இல்லையா? ஒரு டீ காஃபி விட சொன்னால் இதெல்லாம் வச்சுட்டே நிறைய டயட் இருக்குது. அப்போ எடுங்க. நம்ம கிட்ட வந்தால் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்துட்டு அட்மோஸ்ட் மெயின்டைன் பண்ணுவோம். நான் சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, நான் கொடுக்குற டயட் வந்துட்டு வெறும் பாவக்காவை மட்டும் 3 வேளை சாப்பிடுங்கனாலும் நீங்க சாப்பிடுவீங்க. ஏன்னா கோல்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ப்ராசஸ் பிடிச்சிருக்கும். இது 2 இருந்ததுன்னா வேற என்ன வேணும்? இப்போ வந்துட்டு ஒரு லவ் மேரேஜ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய ஃப்ளாஸ் இருக்கும், எல்லாரும் பர்ஃபெக்ட்னு சொல்ல மாட்டோம். ஆனா ஏன் அவங்க கூட 100 வருஷம் வாழணும்னு தோணும்? ஏன்னா எல்லா ஃப்ளாஸும் இருந்தாலும் நம்ம அதையும் மீறி ஒரு விஷயத்த பண்ணுறோம். சேம் கோஸ் வித் த டயட். என்ன தான் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இது ஒரு டீ மேலேயும் ஒரு காஃபி மேலேயும் ஒரு ஐஸ்கிரீம் மேலேயும் இருக்கிற ஆசையெல்லாம் விட்டுட்டு கோலை மட்டும் பாருங்கள். நம்ம லைஃப் நல்லா இருப்போமா, நம்ம ஹெல்த்தியாக இருப்போமா, நமக்கு நோய் வராதா, அந்த கோல் பார்த்துட்டு ஒரு 6 months கஷ்டப்படுறதுல தப்பே இல்லை. இந்த மெயினாக வெயிட் லாஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே போயிடுச்சுங்க மேடம், கை இல்லை காலில் எல்லாம் நார்மலான வெயிட் வந்துருச்சு, வயிறு குறையிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க. இந்த அப்டமன் ஃபேட்டுக்கு மட்டும் குறைஞ்சது ஏதோ என்னோட நாலேஜில் சும்மா சொல்கிறேன், ஒரு 50,000 60,000 ஷார்ட்ஸ் இருக்கும் நம்மளோட யூடியூப்பில் நான் பார்த்த வரைக்கும். அதுக்கும் மேலே லட்சக்கணக்கான வீடியோஸ் வந்துட்டு ஃபுல் வேர்ல்ட்லேருந்து எடுக்கலாம். அதில் ஒருத்தங்க சொன்ன வீடியோவை நீங்கள் ஒரு வருஷம் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக அந்த அப்டமன் ஃபேட் இருந்திருக்காது. வாயிலேயே அப்டமன் ஃபேட் குறையணும்னு நினச்சிட்டு கொடுக்குற ஒரு 10 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணாமல் ஒரு அரிசியால் ஆனப்பட்ட உணவு ஏதாவது நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்டமன் ஃபேட் குறைக்கிறது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஒரு 6 packs வச்சு வந்துட்டு ஒரு ஹீரோ பார்க்குறோம், சரி யாரோ வச்சுருக்காங்க, நிறைய ஹீரோஸ் பார்க்குறோம், நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்த ஆட்களை பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணுறீங்க, அவங்க வந்துட்டு என்னைக்காவது ரீல்ஸ் போடும்போது உட்காந்து நல்லா சாப்பிட்டு 6 packs வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? இல்லை ஒர்க் அவுட் பண்ணிட்டு பயங்கரமாக ஆப் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அந்த 6 packs வருதா? இல்லை 6 packsலாம் வந்துடுச்சு, இல்லை ஃப்ளாட் ஸ்டமக் வந்ததுக்கு அப்புறம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களா? மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஒரு டைம் எனக்கு இந்த மாதிரி நான் ஒல்லி ஆயிட்டேன், அதுக்கப்புறம் நான் கண்டதையும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரவே கூடாது. அதுக்கப்புறம் அளவாக சாப்பிடணும், நீட்டாக சாப்பிடணும், நல்ல உணவுகள் நிறையா சாப்பிடணும். ஸோ தட் அது ஈஸியாக மெயின்டைன் ஆகிடும். ஸோ ஒரு விஷயம் நமக்கு வேணும், மற்றவங்க மாதிரினா மற்றவங்கள மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்க என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்காங்கிறது கண்டிப்பாக பார்த்துட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயின்ஸ் மாதிரி எனக்கு இருக்கணும் மேடம், இவங்க கொடுத்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன், காலையில் ஒரு 1 மணி நேரம் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஐயோ டைமே இல்லைங்க மேடம் அப்படிம்பாங்க. டைம் இல்லாமல் நான் என்ன சொல்லி உங்களுக்கு ஒர்க் அவுட் கொடுக்குறது, என்னென்னு டயட் கொடுக்குறது? சரி, இன்னொன்று சொல்லுவேன், 7 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க, இல்லைனா நீங்கள் 9 மணிக்கே சாப்பிட்டீங்கனாலே இந்த உணவுகள் அவங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி போட்டு கொடுப்போம். இது மட்டும் சாப்பிட்டா எனக்கு நைட் 12 மணிக்கு பசிக்கும். 12 மணிக்கு ஏன் முழிச்சிருக்கீங்க, தூங்கணும் இல்லையா? இல்லை நான் அப்படியே டிவி பார்த்துட்டு ஃபோனை பார்த்துட்டு தூங்குவேன், அப்படி தான் இருக்கும். ஸோ நான் இப்படி தான் இருப்பேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டயட் கொடுங்க அப்படின்னா இட் இஸ் இம்பாசிபிள் டு லூஸ் யுவர் வெயிட். இஃப் யூ வாண்ட் டு லூஸ் யுவர் வெயிட் கண்டிப்பாக நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணணும். சரிங்களா? ஈஸியாக இங்கே போனால் ஈஸியாக குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் இல்லவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இது ஒன்று, இந்த ஹார்ட் ஒர்க் ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறது வந்துட்டு நான் 3rd பாயிண்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டேன், எனக்கு நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பேன், எனக்கு இதுலயே ஒரு டயட் போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இட் வில் நெவர் ஒர்க் அவுட் ஃபார் லாங் ரன். ஸோ அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கோல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. செகண்டு பிடிச்சி சாப்பிடுங்க. 3rd கம்ஃபர்ட் ஜோனை விட்டு தயவு செஞ்சு வெளியே வாங்க அன்டில் யூ ரீச் யுவர் கோல். 4வது நாளைக்கு பண்ணலான்னு அதை தள்ளி போடாதீங்க. இந்த வீடியோ இப்போ பார்க்குறீங்க, ரொம்ப மோட்டிவேட் ஆகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்லேருந்து உங்கள் ஃபுட்டை மாற்றுங்க. இல்லை நான் என்றைக்குமே என் பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு எப்போவுமே வாங்கப்பழங்கலாம் வந்துட்டு 10th ஸ்டார்ட் ஆகும், 5th அப்படி ஸ்டார்ட் ஆகும் அந்த டேட்டில். அப்போ நான் ஒரு 3 days முன்னாடியே ஜூம் கால் வச்சு இதுதான் ரூல்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ ஒரு 2 daysக்குள்ளே பிடிச்சது எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கோங்க. இட் இஸ் பிகாஸ் நீங்கள் ஒரு 6 monthsக்கு அதை சாப்பிட போகிறதில்ல, நாட் ஈவன் என்ன கம்மி குவான்டிட்டி, ஆனால் ஐ வில் கிவ் தெம் த மோஸ்ட் டெலிஷியஸ் ஃபுட். புரியுதுங்களா? நல்ல இந்த
ராவாக சாப்பிடுங்க, குக் பண்ணாமல் சாப்பிடுங்க, பாயில் பண்ணி சாப்பிடுங்கலாம் இருக்காது. அதனால நார்மலான இந்தியன் ஃபுட்ஸ் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ சஸ்டைனபிள் டயட் தான் ஓடும். ஸோ இப்படி இருக்கிறனால நான் என்ன சொல்ல நல்லா பிடிச்சதெல்லாம் சாப்பிடும். பட் யூ ஒன்ட் பி ஹேவிங் எனி ஐஸ்கிரீம்ஸ் ஒரு அந்த மாதிரிலாம் ஃபுட் வரவே வராது வெயிட் லாஸில். ஸோ இப்படி வரும்போது பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க. யூ ஹேவ் த மோஸ்ட் டேஸ்டியஸ்ட் பிரியாணி. ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸுக்கு வந்துட்டு அப்படியே பிரியாணி சாப்பிட்டாலும் சும்மா ஒரு 2 வாய் தான் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு 2 டேஸ் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 3rd and 4th டே வந்துட்டு கொஞ்சம் கஞ்சியா, ரசம் சாப்பாடா, இட்லி அந்த மாதிரி மைல்டு ஃபுட்ஸ் எடுங்க. ஸோ தட் நம்ம வந்துட்டு டக்குன்னு பாடிக்கு ஒரு ஷாக் கொடுக்கக்கூடாது. நாளைக்கே குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக டயட்டில் முடிக்கும் பாடி வந்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகும். ஆனால் எப்படியும் நம்ம உடம்பு வந்துட்டு இட் வில் ஹீல் இட் செல்ஃப். இப்போ சும்மா விட்டால் தானாகவே ஹீல் ஆகும். உடம்பு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால பொறுமையாக ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக கேலரிஸ் கம்மி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டயட்டில் போகும்போது ஓகே இவ்வளோ தான் சாப்பிட்றேன், இனிமேல் நம்ம இது ஏற்ற மாதிரி நம்ம உடம்பு ஒர்க் பண்ணிக்கோங்கிறது. ஆல்ட்ரேஷன் வந்துட்டு உடம்பே பண்ணிக்கிறோம். இப்போ நாமளும் ஒரு ஃபீவர் வந்தால் கூட நல்ல ரெஸ்ட் உடம்பே கேட்கும், தூங்கும், நல்லா தண்ணி தாக அடிக்கும். அப்போ போய் குளுக்கோஸ் ஏற்றிட்டு வரக்கூடாது. நம்ம வந்துட்டு தண்ணி நிறைய குடிக்கணும். கான்ஷியஸாக தண்ணி குடிங்க, மைல்டாக சாப்பிடுங்க, டேக் லீவ். ஒரு 2 நாள் ஸ்கூலுக்கு லீவ் போடுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஒரு 30 வயசுலேயே எனக்கு தெரியுது 2 டேஸ் ஸ்கூல் லீவ் போட்டால் ஒன்றும் ஆகாதுன்னு. ஆனால் இப்போ இந்த லீவ் போடுறதுக்கு அவ்வளோ பயப்படுறாங்க கிட்ஸ் எல்லாம். உடம்பு தான் ஃபஸ்ட்டு முக்கியம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். சித்திரத்தை மட்டும் நல்லா படிச்சுட்டு சுவர் இல்லாமல் எங்கே போகிறது நம்ம? ஸோ அந்த ரெஸ்ட் எடுத்து அந்த ஃபீவர் தானாகவே உடம்பு வெளியே அனுப்பி வேர்த்து சின்ன ஹோம் ரெமடிஸ்லாம் பண்ணி ரெடி பண்ணணும். until it exceeds up to 1 or 2 degrees அந்த மாதிரி போகும்போது நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம். இப்போ வந்துட்டு பேரண்ட்ஸ்லாம் என்ன சொல்லிடுறாங்கன்னா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், இன்றைக்கே இறக்குங்க ஃபீவரை அப்படிங்கிற மாதிரி வராங்கன்னு நான் நிறைய கேள்விப்பட்டேன். இட் ஒர்க்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டேக் அட் ஒரு 5 to 10 days டைம் எடுத்துகிட்டு இந்த டேட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம பேக் அடிக்கக்கூடாது until we கரெக்டான வெயிட்டுக்கு வர வரைக்கும். அண்ட் ஆல்சோ கண்டிப்பாக உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். இது உங்களால் பண்ண முடியும். 4 பேர் வந்துட்டு பண்ணுறாங்க, 4 பேர் சொல்கிறாங்க நீ எல்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இது ஒன்று சொல்ல நினச்சேன். வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா பெருமையாக நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத யாராவது கேட்டால் சொல்லணும். என்னடி வெயிட் லாஸ் பண்ணிட்டியா, ஜாலி தான், டயட்டில் இருக்கீங்களா, அந்த மாதிரி பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. டயட்டில் இருக்கேன்னா ஆமாம் நான் டயட்டில் இருக்கேன், இந்த மாதிரி நான் ஒரு ப்ராசஸில் போகிறேன், ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் மை ஓன் பாடி, ஹெல்த்தியான ஒரு விஷயத்தை சாப்பிட போகிறேங்கிறது வந்துட்டு பெருமையாக சொல்லுங்கள். இந்த ஓட்டு போட்டு வந்ததுக்கப்புறம் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்டால் எல்லாருமே வந்துட்டு யோசிப்பாங்க சொல்கிறதுக்கே. இதில் என்ன இருக்குது, பிடிச்ச ஒருத்தங்களுக்கு ஓட்டு போடுறீங்க, நல்லா வாயை திறந்து சொல்ல வேண்டியதானங்கிற மாதிரி. நீங்கள் வெயிட் லாஸையும் வந்துட்டு இப்படி தான் நல்லா ஆமாம் நான் வெயிட் லாஸ்க்குன்னு பெருமையாக சொல்லிட்டு அந்த ப்ராசஸ்க்குள்ளே போகும்போது when you have very good supporting friends they will support you through the journey. ஸோ ஒரு டீ கடைக்கு போகும்போது உங்களுக்கு அழகாக ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு வெளியே போய் சாப்பிடும்போது உங்களுக்கு சாலட்ஸ் உங்களுக்கு டெம்ப்ட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி they will also eat consciously. ஸோ இது சுற்றுச்சூழல் ரொம்ப முக்கியம் நம்ம வெயிட் லாஸ் ஜர்னிக்கு. அதே மீறி உங்களோட கோல்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா you will never get tempted to any kind of foods. நான் வந்துட்டு இந்த 5 விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணி ஈஸியாக குறைச்சேன்னு சொல்ல முடியாது. இட் வாஸ் அ டஃப் ஜர்னி. பட் ஸ்டில் எனக்கு ஒரு சில தேவைகள் இருந்ததுனால நான் டக்குன்னு குறைச்சிட்டேன். டயட்டுன்னு ஒன்று வாங்கும்போது ப்ராப்பராக ஒரு டயட்டேஷியன், ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், இல்லைனா ஒரு சித்தா டாக்டர், ஒரு ஆயுர்வேதா டாக்டர், இவங்களுக்குலாம் உணவே மருந்து கான்செப்ட் தான். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் நார்மலாக டயட் மட்டும் கொடுக்காம they'll tell you இப்படி தான் தூங்கணும், இப்படி தான் எந்திரிக்கணும், இந்த டைமுக்கு எந்திரிக்கணும், சூரிய வெளிச்சத்தில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, வெயிட் லாஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்துட்டு டீத் ஹெல்த், ஐ ஹெல்த், ஹேர் ஹெல்த்னு எல்லாத்தையுமே கொண்டு வந்துருவாங்க. இது எல்லாத்துக்கும் சப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஃபுட்லேயே கவர் பண்ணுவாங்க இவங்க. ஸோ ஒரு நல்ல டாக்டர்கிட்ட ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் கிட்டே நல்ல டயட் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி வெயிட் லாஸ் ஜர்னிக்குள்ளே போகணும். கண்டிப்பாக நான் சொல்கிற சிம்டம்ஸ் யூ வில் கெட். ஒன்று மூட் ஸ்விங்ஸ், இரிட்டேட் ஆவீங்க. ஏன்னா டென்ஷன் ஆகும்போதெல்லாம் ஒரு டீயை குடிச்சு பழகிட்டோம், ஒரு பிரியாணி சாப்பிட்டு பழகிட்டோம். இப்போ அது ரெண்டுமே இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பாக அந்த மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ஒரு 10 days நான் சொல்கிற எல்லா சிம்டமையும் ஒரு 10 நாள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி ஆல் செட். உங்கள் உடம்பே நான் சொன்ன எல்லாம் மாறிடும் அதுக்கேற்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்துட்டு யூ மைட் ஃபீல் சம் இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ். இவ்வளோ சாப்பிட்டு வயிறு அரைச்சி பழகிருச்சு, திடீர்னு நம்ம வந்துட்டு அளவாக சாப்பிடும்போது ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் இன்சைட் யுவர் பாடி வந்துட்டு இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மலச்சிக்கல் அப்படி இல்லைனா சரியாமை பிரச்சனைகள் வரதான் செய்யும். மூணாவது டயர்டாக இருப்பீங்க, கண்டிப்பாக டயர்டாவீங்க. டயர்டாகும்போது என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஹேர் ஃபால் இருக்கும். இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த கரெக்டான புரத சத்து இல்லைனா தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கருவேப்பிலை சப்ளிமெண்ட் மாதிரி, இல்லைனா கரிசலாங்கண்ணி, கீழாநெல்லி, இந்த மாதிரி உங்களை கல்லீரல் ஹெல்த்துக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு சின்ன பொடிகள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறது தப்பே இல்லை. நீங்கள் எந்த
ஒரு இதில் வெயிட் லாஸில் இருந்தாலும் சரி 5K ஹேர் கேர் வந்துட்டு எடுத்துக்கிறது, ஹேர் கேர் மட்டும் இல்லைப்பா, அது பாடி கேர் நான் சொல்லியிருக்கேன், அது எடுத்துக்கிறது இட் வில் ஹெல்ப் யூ இன் லாட் ஆஃப் வேஸ். 4வது பாடி பெயின். இந்த ஒரு நாள் ஜிம் போயிட்டு வந்தால் மொத்தமாக உடம்பு ஃபுல்லாக ரத்த கட்டிட்டு நான் ஜிம்மே போகல அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லாதீங்க. அங்கே இருக்கிற ட்ரைனர்ஸ்கிட்டே சும்மா நீங்கள் ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஜிம் பர்சனாக இருந்தாலும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த நாள் மொத்தமாகவே விடாமல் லைட்டாவது கையை காலை அசைச்சு அந்த பாடி பெயின் இருக்க தான் செய்யும். இவென்ச்சுவலி அது நார்மல் ஆகிடும், அதில் எந்த பிரச்சனையும் வராது. வார்ம் வாட்டரில் வந்துட்டு குளிச்சுக்கிட்டு இல்லைனா குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு குளிச்சிங்கன்னா இந்த பாடி பெயின்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரிலீவ் ஆகும். இன்ஃப்ளமேஷன் உடம்புக்குள்ளே இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரிலீவ் ஆகும். அதுக்கப்புறம் இர்ரெகுலாரிட்டி இன் யோர் பீரியட்ஸ். இப்போ புதுசாக ஒரு விஷயம்லாம் உள்ளே போகிறனால பீரியட் வந்துட்டு ஒரு 5 நாள் 10 நாள் முன்ன பின்ன வரும், அது ஒரு 3 months அதுக்கப்புறம் எல்லாம் நார்மல் ஆகிடும். இந்த மாதிரி பேசிக்கான சிம்டம்ஸ் வரும்போது பயந்துக்காமல் கரெக்டாக இது பண்ணுங்கள். அண்ட் மேக் ஷுர் உங்கள் டயட்டில் வந்துட்டு ஒருவேளை நீங்கள் எங்கேருந்து எடுத்தாலும் ப்ரோட்டீன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக தேர் மஸ்ட் பி குட் ஃபேட்ஸ் லைக் சீட்ஸ், ஆயில், செசமி ஆயில், தேங்காய் எண்ணெய், நெய் இதெல்லாம் கண்டிப்பாக டயட்டில் இருக்கணும். அண்ட் plenty ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கணும். ஃப்ரூட்டே இல்லை, ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நேச்சுரல் ஸ்வீட் சரிங்களா, அது வந்துட்டு மேக்ஸிமம் உங்களோட இந்த சுகர் கிரேவிங்ஸை கம்மி பண்ணிவிடும். ஃப்ரூட்ஸே இல்லாமல் ஒரு டயட்டு, வெஜிடபிள்ஸே இல்லாத ஒரு டயட்டு, கீரைகள் இல்லாத ஒரு டயட்டுக்கு வந்துட்டு போயிடவே கூடாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். சீட்ஸும் வேணும். சீட்ஸ் கொடுக்கல, பயிர் வகைகள் நிறையா கொடுக்குறாங்கன்னா அதுவே போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முளைக்கட்டின விஷயங்களும் இருக்கணும். இதெல்லாம் வந்துட்டு plenty ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அண்ட் வீகனாக இருக்கிறவங்க வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வெஜ்ஜில் எடுத்துக்கலாம். நான்வெஜ் இருக்கிறீங்கன்னா plenty ஆஃப் ஃபிஷ் எடுத்துக்கோங்க. மட்டன்லாம் ரொம்ப நல்லது, மட்டன் கொழுப்புலாம் இல்லை, சூடாக சாப்பிடும்போது மட்டனில் அவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேக்டாக நல்லா நிறையா சாப்பிடணும். அந்த உணவை பார்க்கும்போதே தெரியும், ஓ இன்னும் இவ்வளோ அழகாக சூப்பராக சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயட்டுக்கு வந்துட்டு என்றைக்கும் போங்க. இரவு உணவு வந்துட்டு இருக்கிறதுலே மைல்டாக இருக்கணும் உங்கள் டயட்டில். காலை உணவு வந்துட்டு இருக்கிறதுலே ரிச்சாக இருக்கணும். மதிய உணவு வந்துட்டு நிறைய பவர் பேக்டாக இருக்கணும். அதாவது ஃப்ரூட்ஸ் இருக்கணும், வெஜிடபிள்ஸ் இருக்கணும், பயிர் இருக்கணும், கொஞ்சோண்டு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும். கார்போஹைட்ரேட்ஸ் வந்துட்டு சிட்டிங் டைப் ஜாபாக இருந்தீங்கன்னா அது தேவையே இல்லை. பயிரிலேயே இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ் உங்களுக்கு போதுமானது. அதே நான் வந்துட்டு ஒரு டெலிகாலராக இருக்கேன், நான் நடந்து ஒர்க் பண்ணுவேன், மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், வெயிலில் போவேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அதாவது மாவுச்சத்தை எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இதுதான் என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி. நான் பண்ண மிஸ்டேக்ஸ், நான் வந்துட்டு எப்படி சீக்கிரமாக குறைச்சேன். ஆனால் இப்போ கீழே கமெண்ட்ஸில் வந்துட்டு வயிறு குறைய சொல்லுங்கள், பிசியோட டயட் சொல்லுங்கள், தைராய்டு டயட் சொல்லுங்கள், டயபெட்டிக் டயட் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லா டயபெட்டிஸ்க்கும் ஒரு டயட் கொடுக்க முடியாது, எல்லா பிசிஓடிக்கும் ஒரு டயட் கொடுக்க முடியாது. பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு தைராய்டு இருக்கலாம், டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு பிபி இருக்கலாம். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி தான் காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணுங்கிற டைமிங்லேருந்து சேஞ்ச் ஆகும். இஃப் யூ வாண்ட் அ டயட், அ ப்ராப்பர் டயட் இருக்கணும், டயட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணாத மெயின் ரீசனே யூ ஷுட் கம் இன் பர்சன் ஒன்லி. அண்ட் பிசிஓடி தைராய்டு மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக யூ வில் நீட் த ஹெல்ப் ஆஃப் மெடிசன்ஸ். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். மெடிசனே வேணாம் எனக்கு வெறும் டயட்டில் ரெடி பண்ணுங்கன்னா இட் இஸ் அ வெரி லாங் ப்ராசஸ். பெரிய 4 வருஷம் மெடிசன் இருக்கிறதுல நான் விடவே மாட்டேன். 1 வருஷம் மெடிசன், அழகான டயட், அப்புறம் அந்த டயட்டையும் லைஃப் ஸ்டைல் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மெடிசன்ஸ் விட்டுருங்க. ஆல் யோர் லெவல்ஸ் வில் பி நார்மல். எனி ப்ராப்ளம் நான் சொல்கிறது என்ன தான் பார்க்கணுன்னு இல்லவே இல்லை. we have 3 hospitals. சென்னையில் ஒன்று, ஈரோட்லேருந்து மதுரையில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எல்லா டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோ, நேச்சுரோபதி, டயட்டேஷன் எல்லாருமே இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கீழே இருக்க நம்பர், நீங்கள் எந்த ஏரியா பக்கத்தில் இருக்கீங்கன்னு கால் பண்ணுங்கள். ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் தே டூ. நான் ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணுறதில்ல, ஆனால் எல்லா டாக்டர்ஸும் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு நீங்கள் ஒரு 20 minutes உங்களோட ஹிஸ்ட்ரியிலேருந்து உங்களோட பிளட் ரிப்போர்ட்ஸ்லேருந்து எல்லாமே கேட்பாங்க. ஒரு வெயிட் லாஸுக்கு வந்து எதுக்கு அப்டமன் ஸ்கேன் எடுக்க சொல்கிறீங்க, எதுக்கு வந்துட்டு லிபிட் ப்ரொஃபைல் எடுக்க சொல்கிறீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணா ஃபேட்டி லிவர் இருக்கான்னு பார்க்கணும், கிட்னியில் ஸ்டோன் இருக்கான்னு பார்க்கணும், கேல் பிளாடரில் ஸ்டோன் இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்க்காம ஒரு டயட்டை யாருனாலையுமே கொடுக்க முடியாது. அதே மாதிரி கொலஸ்ட்ரால் இருக்கான்னு பார்க்கணும், ப்ரீவியஸ் மெடிகேஷன்ஸ் தான் எடுக்கிறீங்களான்னு பார்க்கணும். ஒரு சின்ன கன்சல்டேஷன் கண்டிப்பாக போகும். அதுக்கேற்ற மாதிரி வெறும் டயட்னாலும் தே வில் ஹெல்ப் யூ. இல்லை வித் மெடிசன்ஸ் என்னோட எல்லா பிரச்சனையும் ஒரு 8 to 10 monthஸில் ரெடி ஆகிடும் நீங்கள் நினச்சாலும் கண்டிப்பாக ஆர் டாக்டர்ஸ் ஆர் தேர் டு ஹெல்ப் யூ. அதனால் கீழே இருக்க நம்பர் கால் பண்ணி யூ கேன் புக் யுவர் அப்பாயின்மெண்ட்ஸ். அப்பாயின்மெண்ட் புக்கிங் டைம் வந்துட்டு காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான் கால் பண்ணணும். இது எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் இல்லை, நைட்டெல்லாம் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஸோ மார்னிங் 10 to evening 6 ஒரு டைம் கால் பண்ணுங்கள். மிஸ் கால் பார்த்துட்டு அவங்களே திருப்பி கூப்பிடுவாங்க. திருப்பி கால் பண்ணிங்கன்னா பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது டாக்டர்ஸ்க்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ ஒன்ஸ் கால் பண்ணிங்கன்னா உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணதுக்கப்புறம் ஈவினிங் 3 o'clock மேலே, ஆஃப்டர்நூன் 3 o'clock மேலே ஆன்லைன் கால்ஸ் வந்துட்டு டாக்டர்ஸ் வந்துட்டு அழகாக பேசுவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஒரு வெயிட் லாஸ் ஜர்னிலாம் வீடியோலாம் பார்த்துட்டு நான் டாக்டர்ஸ் கிட்டேருந்து மெடிசன் வாங்கியிருக்கேன், வெயிட் லாஸ் டயட் வாங்கியிருக்கேன், நான் இவ்வளோ குறைச்சிருக்கேன் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா
பார்க்குறவங்களுக்கும் ஒரு ஓகே இது நடக்குது தான், கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் வரும். ஏன்னா எவ்வளவோ ஆன்லைன் பேஷண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு 25 to 30 கேஜஸ் குறைச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள்லாம் சொல்லும்போது தான் அதர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். தான் பெற்ற இன்பம் பெரிய வையகம்னு நினச்சி நீங்கள் அந்த கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மேலே வேறு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் உங்களுக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஐ வில் ஹெல்ப் யூ அவுட் அண்ட் ஐ வில் கைட் யூ த்ரூ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த டைம் இன்னொரு சூப்பர் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.